என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லைன்னா விஜய் அவர்களை காப்பாத்த வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடி கணிச்சோம் பாத்தீங்களா, கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல இவங்களுக்கு சாதகமா பல விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு தாவேகாவுக்கு. இப்ப அப்படிதாங்க நடந்திருக்கு. சரமாரிய கேள்விகளை கேட்டிருக்காங்க. குறிப்பா எதுக்கு அந்த தனி நீதிபதி விசாரிச்சாரு அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. இது எல்லாத்த பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். SIT இந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் ஃபுல்லா இந்த கரூர் துயரம் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. 3 குழுக்களா பிரிஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 குழுக்களுக்கும் 3 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா, தாந்தோணி மலை அரசு சுற்றுலா மாளிகை இருக்குல்ல, அங்க ஒரு டீம். அரசு சுற்றுலா மாளிகைக்கு அருகில இருக்க அரசு கட்டடம், அங்க ஒரு டீம். கரூர் புகழூர்ல இருக்கிற TNPL வளாகம் இருக்குல்ல, அங்க ஒரு கேம்புங்க. சோ இப்படி 3 முகாம்களை அமைச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளூர்ல இருக்க டிவி சேனல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஓனர்ஸ்னு ஒரு 10 பேர் வரைக்கும் அழைச்சிருக்காங்க. அவங்களும் ஆஜராயிருக்காங்க. அவங்க கிட்டே விசாரணை பண்ணியிருக்காங்க. SIT எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் தான். அதாவது டவுட்னு வந்துட்டாலே எங்க யாரா இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அந்த விஷயத்த பண்ணி முடிச்சாங்களா. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க ஒரு விஷயமோ போ சொல்ற, வெயிட் பண்ணுங்க. ஆதவர்ஜுனா இருக்கார்ல, அவரு இந்த தாவேகா சார்ந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்க நிறைய மனுக்கள் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கா. அதுல ஒரு மனுவை கொண்டு போறாருங்க. என்ன மனு தாக்கல் பண்ணிருக்காப்ல, அப்பீல் மனு. விஜய் அண்ட் தாவேகா நிர்வாகிகள் இவங்க கரூர்ல நெரிசல் ஏற்பட்ட அந்த நிகழ்வு நடந்த பிற்பாடு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் கடுமையான கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கு. தலைவர் மேல தவறான எண்ணத்தை உருவாக்கி இருக்க மாதிரி தான் அந்த ஹைகோர்ட் நீதிபதியோட கருத்து அமைஞ்சிருக்கு. கரூர்ல திட்டமிடப்பட்ட சதி அப்படின்றத மறுக்க முடியாதுன்னு அவர் இன்னும் அந்த ஸ்டாண்ட்ல ஆழமா நிக்கிறாருங்க. அதனால இன்வெஸ்டிகேஷன் கேக்குறாங்களே, அதுக்கு முகாந்திரம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. SIT ஃபார்ம் பண்ண உத்தரவு போட்டது ஹைகோர்ட். அந்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்கறாருங்க. ஓகே, முக்கியமான அந்த மனு சார்ந்து சொல்லிட்டோமா. இதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்க போறீங்க சுப்ரீம் கோர்ட்ல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு அதுக்கு பிரதிவாதங்கள் என்னவா இருந்துச்சு, நீதிபதிகள் அமர்வு கேட்ட கேள்விகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் பொண்ணுனா கொண்டு வர. சுப்ரீம் கோர்ட்ல தாவேகா தரப்புல என்ன வாதங்கள் முன் வச்சாங்க முதல்ல அதை பத்தி சொல்லிடுறேன். கரூர் நெரிசல் ஏற்பட்ட பிற்பாடு விஜய் தப்பிச்சுலாம் ஓடல. போலீஸ் கட்டாயப்படுத்தினதுனாலதான் அவர் அங்கிருந்து கிளம்புனதா சொல்றாங்க. புதுசா இருக்குல்ல இந்த விஷயம். சுப்ரீம் கோர்ட்ல இவங்க சைட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்காக நிர்வாகிகள் வரைக்கும் போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டாங்க. ஆனா அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. பரப்புரை வாகனம் இருக்குல்ல, அது அந்த வீடியோ கூட பயங்கர வைரல் ஆச்சு. அப்புறம் ஹைகோர்ட் தனி நீதிபதி கூட அதை பத்தியே வழக்கெல்லாம் பதிவு பண்ணுங்கப்பான்னு சொன்னார் பாருங்க. இந்த பரப்புரை வாகனம் வந்துட்டு இருக்கும், பக்கத்துல அந்த 2 வீலர் அப்படியே கீழே போற மாதிரி. இதை பத்தி என்ன சொல்றாங்க, டிவிக்கு சைட்ல பரப்புரை வாகனத்துக்கு அருகில நிறைய வாகனங்கள் வந்துச்சு. அதுல ஒரு வாகனத்தின் மேல வண்டி மோதிருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியும் சரி விஜயும் சரி எதிர்மனுதாரர்களே கிடையாது. கிடையாதுதான். பிறகு எதுக்காக எங்களை பத்தி ஹைகோர்ட் கருத்து சொல்லணும் சொல்லி கேட்டிருக்காங்க. டிவிக்கு சைட்ல சுப்ரீம் கோர்ட்ல முன் வச்சிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாதம்னா இந்த வாதம் தான். விஜயோட தலைமை பண்பு இருக்குல்ல, இதை பத்திலாம் கேள்வி எழுப்புறாரு ஹைகோர்ட்ல நீதிபதி. இந்த வழக்குக்கும் இவர் கேள்வி எழுப்பினார்ல விஜயோட தலைமை பண்புன்னு, அதுக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடு இல்ல, SIT இருக்குல்ல, இதுல மாநில அதிகாரிகள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த டீம்ல SIT நாங்க எதிர்க்கல. ஆனா போலீஸ மட்டும் போட்டு ஒரு SIT ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். சுப்ரீம் கோர்ட் SIT அமைச்சா சிறப்பா இருக்குங்க. எங்க வராங்க தெரியுதா, ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ண சொன்ன SIT இது எங்களுக்கு வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணுங்கன்றாங்க. சோ நீங்க இந்த SIT சுப்ரீம் கோர்ட் அமைச்ச பிற்பாடு ஒரு முன்னாள் நீதிபதி அந்த விசாரணையை மட்டும் பார்வையிடட்டும், மேற்பார்வையிடட்டும். நாங்க அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறோம். நீங்க அப்பாயின்ட் பண்ற அபிஷியல்ஸ் காலத்துக்கு போய் விசாரிப்பாங்க. அதை ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி ஃபுல்லா மானிட்டரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். டிவி கேஸ்ல தெளிவா கேட்டிருக்காங்க.
நான் ப்ரோ சிபிஐ அதெல்லாம் கேட்டீங்கன்னா வருது, வெயிட் பண்ணுங்க, போக சொல்றேன். ஸோ அவங்க சைடில் வாதங்கள் பார்த்துட்டீங்களா? அடுத்து சுப்ரீம் கோர்ட் என்னென்ன சொல்லிச்சுன்னு சொல்றேன். உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருக்குல்ல, இதோட வரம்பிற்கு உட்பட்டது தான் கரூர். அப்புறம் எதுக்காக இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கிட்ட இருந்து சென்னை ஹைகோர்ட் விசாரிக்கணும்? இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த அமர்வு. புரியுதா மக்களே? அந்த ஜூரி செக்ஷன்னா அங்கேயே ஃபுல்லா முடிச்சிருவாங்க, அவங்க தான் விசாரிச்சிருக்கணும். எதுக்காக சென்னை ஹைகோர்ட் இதை விசாரிக்க முன் வந்துச்சுன்னு அந்த அமர்வு கேட்டிருக்கு. ஒரே நாள்ல சென்னை கோர்ட்லயும் சரி மதுரை கோர்ட்லயும் சரி வெவ்வேறு உத்தரவுகளை ஒரே விஷயம் சார்ந்து பிறப்பிக்கிறீங்க. ஒரே வழக்கில் எப்படி 2 உத்தரவுகள் வர முடியும்? ஆனா இங்க பார்க்க முடியுது அப்படின்றாங்க அந்த அமர்வு. ஹைகோர்ட் எதுக்காக இந்த விவகாரத்துல தாமா முன் வந்து விசாரணைக்கு ஏற்றிருக்குச்சு? இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. உயர் நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு இருக்குல்ல, இதை விசாரிக்கிற வழக்க சென்னை தனி நீதிபதி எதுக்காக விசாரிக்கணும்? இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல தனி நீதிபதி தலையிட்டது தவறுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே சுப்ரீம் கோர்ட்லயே. ஏற்கனவே அந்த நீதிபதி அங்க இங்க அப்படின்னு போட்டோலாம் எடுத்து பல பேரும் பரப்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு வழக்கு சார்ந்த அந்த நீதிபதி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது தன்னோட மன அதகத்தை பதிவு பண்ணாரு. இப்போல தீர்ப்பு அப்புறம் மற்ற விஷயங்களை கோர்ட்ல ஃபுல்லா கேஸை விசாரிக்கிறதுனாலேயே நீதிபதிகள் சார்ந்து சோசியல் மீடியா முழுக்க விமர்சிக்கிறாங்களா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு பாத்தீங்களா? ஓகே, நெறிமுறைகளை வகுக்கதானே மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்குல எஸ்ஐடி விசாரணைக்கு எப்படி நீங்க உத்தரவிட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரம் அப்புறம் ரோட் ஷோக்கான வழிகாட்டல்கள் இதுக்காக தான் இப்ப வழக்கே தொடர்ந்தாங்க. சென்னை ஹைகோர்ட்ல பிறகு எப்படி கிரிமினல் வழக்கா இதை மாத்தினாங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக அரசியல் களத்துல பெரிய புயலை ஏற்படுத்துற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இருக்குல்ல, அவங்க கேட்டிருக்க ஒரு கேள்வி இப்ப அமைஞ்சிருக்கு. இந்த வழக்குல விஜய பத்தி ஹைகோர்ட் எதுக்காக கருத்து சொல்லணும்னு கேக்குறாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம் வந்துட்டாங்களா? போன வீடியோல சொல்லியிருந்த இதை பத்தி. ஓகே, அந்த அமர்வு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே அரசு தரப்புல ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. ஏங்க அங்க அவ்வளவு பேர் உயிரிழந்துட்டாங்க கரூர்ல, விஜய் போயிட்டு பார்க்க கூட இல்லைங்க அப்படின்ட்டு. அப்படி பேசினதும் அந்த அமர்வு என்னத்த ரியாக்ட் பண்ணாங்க? விஜய் கரூருக்கு போனாரா, பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சாரா இல்லையான்றதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. அவர் போனாரா இல்லையான்றத பத்தி இப்போதைக்கு தொடர்பே இல்லை. அதை பத்தி எதுக்காக இப்போன்ற மாதிரி தான் அந்த அமரோட ரியாக்ஷன் வெளிப்பட்டு இருந்துச்சு. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் கோர்ட்டோட அந்த அமர்வு என்னென்ன சொல்றாங்க பார்த்துட்டோம். அடுத்து தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல். இந்தியால ரொம்ப 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 பிரபலமான வக்கீல்கள்ல ரொம்ப முக்கியமானவருங்க முகுல் ரோஹத்கி. இவர் தான் தமிழ்நாடு அரசை ரெப்ரசன்ட் பண்ணி வாதாடினாப்ல. என்னென்ன சொன்னார் இவர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, வழிகாட்டு நெறிமுறைகள் கோரப்பட்ட வழக்கு இருக்குல்ல, இதுல மதுரை அமர்வு எந்த உத்தரவும் பிறப்பிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் இது. சென்னை அமர்வு இதை விசாரிக்கிறதுக்காக மேற்கோளிடப்பட்டுச்சு. அங்கேயே முறையீடு செய்யறதுக்கும் அறிவுறுத்தப்பட்டுச்சு. அதனாலதாங்க அங்க வரைக்கும் கொண்டு போக வேண்டியதா இருந்ததா இவங்க சைட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹைகோர்ட் தான் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேவா? அதுல இருக்க அதிகாரிகளை சந்தேகப்படணும் அப்படின்னா அதுக்கு எந்த காரணமும் இல்லையே. அஸ்ராகர் இருக்கார்ல, அவர் தான் அந்த எஸ்ஐடியோட சீஃப் இப்போதைக்கு. இவரு சிபிஐல பணியாற்றின அனுபவம் கொண்டவர். சோ அப்பேற்பட்டவர் தான் அந்த டீமுக்கு லீடாவும் இருக்கிறதா கவர்மெண்ட் சைட்ல வாதத்தை முன் வச்சாங்க. இதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் மக்களே, அதாவது ஒட்டுமொத்த பழியும் விஜய் மேல விடுற மாதிரி ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டுச்சு. விஜய் கரூர் கூட்டத்துக்கு தாமதமா வந்தார்ல, அதனாலதான் நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. 12 மணிக்கு வரதா சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு வாதங்கள் பிரதிவாதங்கள்னு அப்படி போச்சு மக்கள். இந்த ஒரு மனுவை எடுத்து விசாரிச்சு ஒரு மாதிரி போச்சு அந்த ஒட்டுமொத்த வழக்கு விசாரணையும். இது கூடவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? பிரதீக், இந்த பையன் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரூர் ஸ்டாம்பீட்ல உயிரிழந்தாங்களே, அதுல அந்த சின்ன பையனை ஒருத்தருங்க. அவரோட அப்பா பன்னீர்செல்வம் அப்படின்றவரு சுப்ரீம் கோர்ட்ல அவர் தரப்புல இருந்து ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கரூர் ஸ்டாம்பீடு வழக்க சிபிஐ விசாரிச்சாதான் கரெக்டா இருக்கும். அவங்க விசாரிச்சா மட்டும்தான் முழு உண்மையும் வெளியே வரும்னு அவங்க சைட்ல. ஆக்சுவலா கோர்ட் இதை பெருசா கன்சிடர் பண்ணுவாங்க மக்களே. பிகாஸ் பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து நீங்க மனு போட்டு அதுல இருந்து என்ன கேக்குறீங்கன்னா கோர்ட் அதை பெருசா எடுத்துக்கும். சம்பந்தமே இல்லாதவங்க கேக்குறாங்கன்னா முதல்ல கோர்ட்டு கேட்கிற கேள்வியே நீ யாரு, உனக்கு என்ன சம்பந்தம், இதுதான் கேட்பாங்க. இந்த ஒரு விஷயமா இதுல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று சொல்றேன். இந்த பன்னீர்செல்வம் இருக்கார்ல, அவரோட மனைவி, அது இந்த பிரத்திகின்ற பையன் சொன்னல, அவரோட அம்மாங்க பேரு ஷர்மிளா. இவங்க ஏற்கனவே குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. நான் இங்க அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா 2 பக்கமும் பார்த்துருவோம். 8 வருஷங்களுக்கு முன்னாடியே பன்னீர், அதான் அவர் இருக்கார்ல இவங்களோட கணவர், அவரு கைவிட்டாராம் குடும்பத்தை.
கணவரால கைவிடப்பட்டவர் அப்படின்ற சர்டிபிகேட் இருக்குல்ல, அது என்கிட்ட இருக்கு. பணத்துக்காக தான் அவர் இந்த வழக்கையே போட்டிருக்காருங்கன்னு இவங்க ஒரு பக்கம் ஏற்கனவே சொன்னாங்க. இது எல்லாம் சேர்த்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வாதங்கள் பிரதிவாதங்களும் வேற மாதிரி போக ஆரம்பிக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த அளவுக்கு காரசாரமா வாதங்கள் பிரதிவாதங்கள் போச்சா, இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு சொல்லிடுறேன். இந்த தாவேக்காவோட சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அப்படின்ற பர்சன், இவர் இந்த கரூர் ஸ்டாம்பேடு அனர்த்தம் நடந்த போது ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கினார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுச்சு இவர் மேல. இந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீதிமன்ற காவலில் வைக்கிறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. டிவிகே நிர்வாகிகள் சார்ந்து கைது படலம் இந்த அளவுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இவர்கிட்ட பிரஸ் பீப்புள் மைக்க போட்டு கூட்டணி சம்பந்தமா சில விஷயங்களை கேட்டாங்க. அப்ப என்னென்ன சொன்னார்னா, தமிழ்நாடு பாதுகாப்பானதாங்க, கரூர் வர்றதுக்கு எதுக்காக அனுமதிலாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். விஜய் அனுமதி கேட்டிருந்தாலும் போலீஸ் கிட்ட. அதான் இங்க சொல்லியிருக்காரு, தாவேகா அண்ட் பாஜக ரெண்டு கட்சிகளோட சித்தாந்தமும் வேற வேறப்பா. அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்னா இணைஞ்சு பயணிக்க முடியும்னு கேட்டிருக்காரு. கூட்டணிக்கு விஜய் வருவாரா இல்லையா அப்படின்றதுக்கு காலம்தான்ப்பா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதே அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்திருந்தாருன்னா அவருடைய ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நாமக்கல்ல இபிஎஸ் அவர்கள் பரப்புரை கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு, கிளம்பி போனாருங்க. ஆனா இந்த கூட்டத்திலயும் பாத்தீங்கன்னா தாவேகா கொடியை பார்க்க முடிஞ்சுது. என்னது இது, இது தாவேகா கூட்டமா அதிமுக கூட்டமே தெரியலன்ற மாதிரி தான் இபிஎஸ் போற ஒரு கூட்டத்துக்கும் தாவேகா கொடியை பிடிச்சி சில பேர் வந்துடுறாங்க. இல்ல பல பேருக்கும் குழப்பமும் இருக்கு, உண்மையிலேயே தாவேகா தொண்டர்களா இல்லைன்னா அதிமுக சைட்ல இருக்கிற அபிமானிகளே கொடியை பிடிச்சி வந்துடுறாங்களா தாவேகா கொடியை, இப்படி பல பேரை குழம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஏதோ தெரியுறாங்களே, இவங்களும் இபிஎஸ் அவர்கள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இபிஎஸ் அவர்கள் பரப்புரை கூட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கிட்ட மைக்க போடுறாங்க. அதான் தாவேகா அடையாளம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவங்க கிட்ட மைக்க போட்டு கேட்கறாங்க, ஏங்க நீங்க தாவேகா தொண்டரா, என்ன இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் இபிஎஸ் தான். கரூர் துயரத்துல விஜய் அவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணும்போது இபிஎஸ் தான் சப்போர்ட் பண்ணாரு. நியாயமா அவர் பேசினார்ல, அதனாலதான் ஒரு டிவிகே தொண்டரா நான் இங்க வரணும்னு விரும்பினேன், அதனால வந்திருக்கேன், சப்போர்ட்டை பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது ட்விஸ்டா இருக்குல்ல இதெல்லாம். ஓகே, விஜயை வச்சு அரசியல் நடக்கிறது உண்மை தமிழ்நாட்டு அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா ஸ்கோர் பண்றது யாருன்னு பாத்தீங்களா, இபிஎஸ் அவர்கள். இதுதான் அரசியல் விளையாட்டு மக்களே. எலெக்ஷன் நெருங்க இன்னும் நம்ம அதிகமா பார்க்க போறோம். இது ஆக்சுவலா இந்த விஷயம் விஜயோட கவனத்துக்கு போதா இல்லையான்னு தெரியலங்க. அவரோட கவனத்துக்கு கொண்டு போக தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா தனக்காக சேர்ற கூட்டம் இன்னொரு கட்சிக்குன்னு போய் நிக்க ஆரம்பிச்சுட்டா அப்ப இவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஓகே ரைட்டு. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவரும் இப்ப ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காப்ல, தாவேகா தொண்டர்களை கொடுமைப்படுத்துற செயல்ல அரசு ஈடுபட்டுச்சு அப்படின்னா அதிமுக அதுக்கு எதிராக குரல் கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து நிக்கும் தாவேகா தொண்டர்களை தொட்டீங்கன்னா அப்படின்றத இதுக்கான சாராம்சமே. சுத்தி சுத்தி எங்க வராங்கன்னு தெரியுதா? ஈவிக்கு என்ன வேணான்னு சொல்றது அதிமுக கூட்டணிய, எங்களுக்கு வேணும்ப்பா, ஆதரவு வேணும். இதான் மகள் அரசியல். அதாவது எந்த அளவுக்கு நீங்க வார்த்தையை எதிர்த்து போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன விஷயம் யோசிச்சு பண்ணணுமோ அதை பெர்ஃபெக்ட்டா அதிமுக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பாலிடிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் விஜய் அவர்களுக்கு கிடைச்சது, கண்டிப்பா அவருக்கு இருக்கிற கிரவுட் புல்லிங் டேலண்ட்டுக்கெல்லாம் எங்கேயோ போயிடலாம். மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரை மனசு ஒரே வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா லீவ் பண்ணுங்க. பீகார்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போதுல, இதை முன்னிட்டு பரப்புரை கூட்டத்துல தேஜஸ்வி இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா இது போல வாக்குறுதியில எத்தனை மாநிலங்களை கொடுக்க முடியும் கூட தெரியல எனக்கு. குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலையா வச்சு பார்க்க முடியுதா? வாக்குறுதியை கொடுத்திருக்காப்லாங்க, நாங்க ஜெயிஸ்டா இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதிகபட்சம் இத்தனை நாட்களுக்குள்ள சாத்தியப்படுத்துறோம்னு ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்களையும் கொடுத்திருக்காப்ல. வாக்குறுதியில் யாரா இருந்தாலும் கொடுக்கலாம், நிறைவேற்றது ரொம்ப கஷ்டம். இது எப்படி பாசிபிலிட்டினே புரியல மக்களே. குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படின்றது. சரி ரைட் விடுங்க, நம்ம பஞ்சாயத்துக்கு வாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஒரு கட்சிகளும் வாக்குறுதிகளை வழங்குவாங்களா? அதுல இந்த முறை பீகார் வாக்குறுதி மாதிரி எதையாவது ஒன்று சிமிலாரிட்டி பார்க்க முடியுமா? யூனிக்கா ஒரு வாக்குறுதி வரும்பா தமிழ்நாட்டில் அப்படின்னா என்ன மாதிரி வாக்குறுதி இருக்க நீங்க அசீவ் பண்றீங்க? அது எந்த கட்சி வெளியிடலாம்? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545.
வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.